ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் மார்க்கெட் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு IOTA and XRP இதில் வந்து மார்க்கெட் வந்து நேற்று வந்து ரிட்டர்ன் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்ன, அதில் உள்ள ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள். ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து கிளியராக பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, பிகினர்ஸ்லாம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பிகினர்ஸ் டியூட்டோரியல் எல்லாமே அந்த பிகினர்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இப்போ கரண்டாக வர புது வீடியோஸ் பாருங்கள். பிகினர்ஸ் டியூட்டோரியல் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா வந்து புதுசாக நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து அந்தளவு புரியாது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோவில் பேசிக்காக ஃபண்டமெண்டல் தெரியாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை விட லேர்ன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என்றைக்குமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா IOTA சூஸ் பண்ணியிருக்கேன். IOTA பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு 15 காயின் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன். அல்ட் காயின்ஸ் வந்து என்னென்ன காயின்லாம் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், என்ன காயின்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருப்ப காயின் என்னென்னா IOTA, செகண்ட் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா XRP. இந்த 2 காயினும் கொடுத்துருப்பேன். இந்த 2 காயினுமே வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. யாரெல்லாம் வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு தெரியல சத்தியமா. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு IOTA பாருங்கள். IOTA வந்து நேற்று வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் வந்துட்டு இருந்து. நேற்றுல ரொம்ப நாளாகவே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்டாப் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் டாப், அதாவது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை வந்து மார்க்கெட்டில் எடுத்துருக்கு, ஓகேவா? சப்போர்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரே பிளேஸில் மார்க்கெட் வந்து திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து கிளியராக அப் ஆகும், ஓகேவா? டபுள் டாப் மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க, டபுள் பாட்டம், டபுள் டாப், ஓகேவா? டபுள் பாட்டம்னா என்னன்னா 2 நேரம் அதே பாட்டத்தில் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஓகேவா? அதே மாதிரி டபுள் டாப் அப்படின்னா என்னன்னா இதே மாதிரி டாப்ல வந்து மார்க்கெட் வந்து 2 நேரம் டச் பண்ணிருக்கு, ஓகேவா? சரி, அப்போ இது என்ன, இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஜோன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? அக்குமுலேஷன் ஜோன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு, ஓகேவா? ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க, கரெக்டாக ஒரு லெவல் போனதும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அப் ஆயிருக்கு. அதாவது 44ல் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட். அதுக்கு பிறகு எங்கே வர போயிருக்கு அப்படின்னா 48 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு, ஓகேவா? இதில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் பை சிக்னல் வந்து இங்கேயே கொடுத்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சப்போர்ட் பாயிண்டில் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதான் மோஸ்ட்லி வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுனாலும் இன்னும் அப் ஆகும், ஓகேவா? இதான் வந்து நேற்று மார்க்கெட் நடந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்த ஃபஸ்ட்டு 2 காயினுமே வந்து நல்லா ரிட்டர்ன் அப் ஆச்சு, ஓகேவா? XRP பார்த்தீங்கன்னா 20% மேலே அப்பு. இது வந்து ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லைனாலும் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ரிட்டர்ன் ஆச்சு. அதாவது இந்த டபுள் பாட்டம், சப்போர்ட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிளியராக பார்க்க தெரியும். அப்படி தெரிஞ்சு கிளியராக சிக்னல் கொடுத்து அப்பானதில் IOTA அண்ட் XRP 2 காயினும் உண்டு, ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃபைனலாக ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. கேண்டில் படியும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் டெக்னிக்கலாக டபுள் பாட்டம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். சரி, அப்போ கேண்டில் ஸ்டிக்ல என்ன சிக்னல் கொடுத்துருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்க, இதில் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேவா? அந்த ஸ்பின்னிங் டாப்பை பிரேக் அவுட் பண்ணதும் மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கு பாருங்க, திரும்ப ஒரு ஸ்பின்னிங் டாப், திரும்ப ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியும், ஹேமர் ஸ்பின்னிங் டாப்லாம் வருதுனாலே மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு ரிட்டர்ன் ஆகும், ஒன்று அப் ஆகும் ஆறு டவுன் ஆகும், ஓகேவா? ஆனால் இது எந்த ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்போது வருது. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது வரும்போது மேக்சிமம் அப் ஆகிறத விட டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம், ஓகேவா? கண்டிப்பாக அப் ஆகும்னு கிடையாது, ஆனால் அப் ஆகிறத விட டவுன் ஆகிறத விட அப் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம், ஓகேவா? அதான் மார்க்கெட் நடந்திருக்கு. திரும்ப அதே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்கே 42ல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சடனாக 46 வரைக்கும் போயிருக்கு, ஓகேவா? கண்டினியூஸாக எத்தனை மணி நேரம், ஒரு 6 மணி நேரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிருக்கு. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் டவுன் ஆகி திரும்ப 44க்கு வந்துருக்கு, ஒரு 2000 சந்தோஷி டவுன் ஆயிருக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப அப் ஆகி போயிருக்கு. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப் ட்ரெண்ட்னா தெரியும், இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போய் கீழே இப்படி வந்து தான் போகும், ஓகேவா? நேராக லைன் மாதிரிலாம் அப் ஆகி போகாது, ஓகேவா? என்னைக்குமே வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் எதுன்னு கிளியராக வந்து ஃபைன் பண்ண தெரியல, ஓகேவா? ஸோ இது பாருங்க, கிளியராக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, திரும்ப ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த திரும்ப ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆனது எங்கன்னா டாப்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது, இன்னும் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமான்னு, ஓகேவா? அடுத்த கேண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா அடுத்து அப் ஆகலாம்.
சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம். இவ்வளவுதான் வந்து சிம்பிளா வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்றது. சரி, ஐஓடியை வந்து அப்பாச்சு. சரி, ஐஓடியை வந்து நிறைய பேர் நினைக்கலாம் ஐஓடியை வந்து ஒரு நியூஸ் வந்து அதுக்கு பிறகு தான் அப்பா இருக்குமா அப்படின்னு. என்ன நியூஸ் அப்படின்னா காயின் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்து யூஎஸ்டிடி பேர்ல. அடுத்து என்ன நியூஸ் வந்துன்னா ஒரு சில அப்டேட் வந்து அவங்க ட்விட்டர்ல விட்டுருந்தாங்க, ஸ்மார்ட் சிட்டி சம்மிட்னு சொல்லி. ஸோ இந்த நியூஸ் வந்த பிறகு தான் மார்க்கெட் அப்பா இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஆக்சுவலா வந்து அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து அப்பாகும் போது தான் மார்க்கெட்ல அந்த நியூஸ் வந்து ஓகேவா. ஸோ வந்து அந்த இந்த டெக்னிக்கலா கரெக்டா மார்க்கெட் அப்பாகி ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுத்துரும், அதுக்கப்புறம் நியூஸ் வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் மார்க்கெட் வந்து அப்பாச்சு ஓகேவா. சரி, இது ஐஓடிஏல மட்டும் தான் நடந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரிப்பிள்லயே நடந்தது. அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா. ஆக்சுவலா இந்த சார்ட் வந்து நான் வந்து அந்த வீடியோல காமிச்சிருப்பேன், ரிப்பிள்னு சொல்லி நேற்று உள்ள டாப் 15 அல்ட் காயின்ஸ்ல வந்து நான் காமிச்சிருப்பேன். செகண்ட் சொன்ன காயின் எது, ஃபர்ஸ்ட் சொன்னது ஐஓடியை சொல்லியிருப்பேன். செகண்ட் சொன்ன காயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிள் தான் நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து கிளியரா சொல்லியிருப்பேன், இந்த 40 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு. கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த 40 ரேஞ்சை சப்போர்ட் பாயிண்டை வந்து மார்க்கெட் எடுத்து ஓகேவா, மார்க்கெட் எடுத்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதையும் காமிக்கிறேன், இங்க பாருங்க. அது 20% அப்பாச்சு. தெளிவா வந்து அந்த மார்க்கெட்ல உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். எல்லாம் எந்த மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதுனாலும் தெளிவா வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்து தான் மார்க்கெட் மேக்சிமம் அப் ஆகும் ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வந்து ஹேங்கிங் மேன் வந்திருக்கு, அடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேவா. டோஜினாலும் சரிதான், ஸ்பின்னிங் டாப்னாலும் சரிதான், அதோட ப்ரொசீஜர் ஒன்று தான், சேம் தான். மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகலாம் ஏதாவது ஒரு சைடு ஓகேவா, பாசிட்டிவா போகலாம் ஆர் நெகட்டிவா போகலாம். அந்த மாதிரி சிக்னல் வந்து கரெக்டா எந்த இடத்துல கொடுத்து அப்படின்னா மெயின் திங். இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் ஓகேவா, அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்ல ஒரு சிக்னல் வந்து கொடுத்து, ஸோ மார்க்கெட் வந்து இந்த நியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அப்பா தொடங்கிச்சு. மார்க்கெட் அப்பா தொடங்கின அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு காயின் பேஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்து, காயின் பேஸ்ல இருந்து என்ன நியூஸ் வந்துன்னா நியூயார்க் சிட்டில வந்து எக்ஸ்ஆர்பி வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வந்து ட்விட்டர்ல வந்து ஸோ அதையும் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுத்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து அப்பாச்சு. நார்மலா வந்து ஒரு 10% அப்பாகி போயிட்டு இருக்குன்னா இந்த நியூஸும் வந்த பிறகு மார்க்கெட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கொடுத்து இந்த நியூஸ் தான் வந்து XRP இஸ் நவ் அவைலபிள் ஆன் Coinbase யூசஸ் நியூயார்க் ரெசிடென்ஸ். இந்த நியூஸ் வந்ததும் நார்மலா அப்பாயிட்டு இருந்த மார்க்கெட் இன்னும் ஒரு 10% அப்பாகி மேலே போச்சு. ஸோ இதுல இருந்து ஃபண்டமெண்டலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து சிக்னல் கொடுத்து அப்பான பிறகுதான் மார்க்கெட்ல நியூஸ் வரும் ஓகேவா. அது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி இப்போ பேசினா ரொம்ப லேட் ஆயிரும் ஓகேவா. ஸோ எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு நியூஸ், அந்த நியூஸ் வந்த பிறகுதான் மார்க்கெட் அப் ஆகுது. ஆனா உண்மை அப்படி கிடையாது. நீங்க டெக்னிக்கலா நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்ல என்டர் ஆகி ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து அப்பாக தொடங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 40ல இருந்து 46 சம்திங் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, அதுக்கு பிறகுதான் நியூஸ் வந்த பிறகு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சு, அதுக்கு பிறகு கண்டினியூஸா அப் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஓகேவா, ரிப்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ பெரிய மூவ், ஐ மீன் இங்க பாருங்க 40ல இருந்து 56 வரைக்கும் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 25% மேல மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்கு ஓகேவா. சரி, இது வந்து சப்போர்ட் ரேஞ்சில் மட்டும்தான் வந்து சிக்னல் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கிளியரா நீங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, ப்ரீவியஸ் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கூட மேலே மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி திரும்ப வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கு, ஆனால் பிரேக் அவுட் பண்ணி கீழே வரல. ஸோ திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிருக்கு ஓகேவா. சப்போஸ் இது கீழே இருந்து மேலே போகும்போது இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், மேலே போயிட்டு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் தான் வந்து சப்போர்ட் பாயிண்ட் ஓகேவா. திரும்ப அந்த சப்போர்ட் பாயிண்ட்ல டச் பண்ணி மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ லேர்ன் பண்றது வந்து தெளிவாக லேர்ன் பண்ணி நல்லா இது பண்ணி கத்துக்குவாங்க ஓகேவா. ஸோ அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. சரி ஓகே, பிட்காயின் வீடியோக்குள்ள போகலாம். பிட்காயின் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். பிட்காயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. எந்த வித இதுவுமே கொடுக்கல, அதாவது நெகட்டிவ் சிக்னல் டில் நவ் இன்னும் வரல ஓகேவா. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியரா வந்து அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவரால் சார்ட் பார்த்துப்போம், ஒன் டே சார்ட்ல என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. ஒன் டே சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒரு 2 வீக்ஸாவே வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்று $500 போயிருக்குன்னா இன்னைக்கு $500 பிரேக் அவுட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு $100-200 போகும். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அதான் ஓகேவா. அதை ஃபாலோ பண்ணி தெளிவாக போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நாள் என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8190 சம்திங், அரௌண்ட் $8200 போயிருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணி நேற்று 8350 $150 அதிகமாக போயிருக்கு. சரி, இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஓப்பன் ஆனது இந்த பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7600 சம்திங்ல ஓப்பன் ஆயிருக்கு. பிரைஸ் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8028, அதாவது அரௌண்ட் 8000 வந்து ஒரு அக்குமுலேஷன் சோன் மாதிரி எடுத்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எதுலையாவது வந்து உங்களுக்கு டவுன் சிக்னல் தெரியுதா? எங்கேயுமே வந்து மார்க்கெட்ல டவுன் சிக்னல் காமிக்கல. அதே மாதிரி மேக்டி இண்டிகேட்டர் பாருங்க, தெளிவா வந்து பை சிக்னல் கொடுத்து நேராக அப்பாய் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இப்போ உள்ள கண்டிஷன் மார்க்கெட் என்ன அப்படின்னா ஓவர் பாட் ரேஞ்சில் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வர மார்க்கெட்ல வந்து பையஸ் வந்து, அதாவது கரெக்ஷன் டவுன் ஆகுது, செல்லர்ஸை விட பையஸ் அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வரல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 7500லயே வந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கணும் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து ஓவர் பாட்ல இருக்கு. நார்மல் கண்டிஷன்னா கண்டிப்பா மார்க்கெட் 7500லயே ரிட்டர்ன் ஆகிருக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆச்சு. 6600 சம்திங் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு. ஆனா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அதுக்கு பிறகு அப்பாவது தொடங்குச்சு. திரும்ப வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. திரும்ப மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதே மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா 8300 சம்திங் போச்சு. அதுக்கு பிறகு டவுன் ஆகி $7600 வந்து, அதாவது $700 டவுன் ஆச்சு. இங்க எப்படி $700 டவுன் ஆச்சோ அதே மாதிரி டவுன் ஆயிருக்கு. திரும்பவும் பாருங்க அப்பாய் போயிருக்கு. அதாவது இங்க பாருங்க இங்கேயும் அப்பாய் போயிருக்கு. அதே மாதிரி இப்போ திரும்பவும் அப்பாய் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பை சிக்னல் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எங்கேயுமே அந்த செல் சிக்னல் கொடுக்கல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் திரும்பவும் அந்த 8300 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 8500 போகலாம், 9000 கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் வரணும், டவுன் ஆகணும். ஆனா இப்போ இருக்கிற கண்டிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் பிளே, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸாக வந்து பிட்காயின்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம இன்னும் வந்து மேல 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 போயிட்டே இருக்கு. அந்த அளவு பையிங் ப்ரெஷர் வந்து ஹெவியா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகாம போயிட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து கண்டினியூஸா 2 வீக்ஸ் வந்து எந்த மார்க்கெட்டாவது வந்து பிட்காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ல இருந்து நீங்க பாத்துறீங்களா? கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா டவுன் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 டேஸாவது வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அடுத்துதான் வந்து ரிட்டர்ன் ஆகி போகும். ஆனா இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 or 5 hours டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours வந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சு, அதாவது 7500 சம்திங்ல. அதே மாதிரி இங்க நேத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 8 hours வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி, டவுன் ட்ரெண்ட் இல்ல, ஐ மீன் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்து, ஆனா திரும்ப உங்க பாருங்க கடைசி 6 ஹவரா வந்து மார்க்கெட் வந்து சடனா ரிட்டர்ன் ஆகி அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதான் வந்து தெளிவா சிக்னல் கொடுத்தா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. பாருங்க ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இங்க பாருங்க, நீங்க கிளியரா எங்கேயுமே டவுன் சிக்னல் காமிக்கல. இதே மாதிரிலாம் டவுன் ஆகுறது வந்து டவுன் கிடையாது. ஓகேவா? பிட்காயின் ஸ்டில் நவ் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆனா பிட்காயின் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா வந்து 100% அப்பாகி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரை ஒரு சின்ன கரெக்ஷன், மார்க்கெட் ஒரு டவுன் ஆகி ஸ்டேபிள் ஆகி திரும்ப ஒரு பம்ப் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பார்ப்போம். நம்ம கையில இன்ஸ்டிடியூஷன் பிளேன் வந்துட்டா நம்ம கையில எதுவுமே கிடையாது. மார்க்கெட் அது போக்கில் போகும். அது எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்மள வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து நீங்களும் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பிட்காயின் அப் ட்ரெண்ட் தான். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. அதே மாதிரி புதுசாக யாரும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. டைமிங் கிரிப்டோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங் மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.